Dear students and staff, good morning to all. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா CSIRNET and TNSET இந்த எக்ஸாமில் வந்த கொஷின்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் அதனுடைய சொல்யூஷன்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மேத்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் ஆஃப் த சீரிஸ் x plus 0.2 divided by 1 plus x plus 0.2 whole square divided by 2 plus and so on plus x plus 0.2 whole power n divided by n plus and so on. இப்போ இந்த சீரிஸினுடைய ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் கேட்டிருக்காங்க. நமக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. The first one is 1 and second one is infinity, third one is 0 and fourth one is 1/2. இப்போ இந்த 4 ஆன்சரில் எது ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் ஆஃப் த கிவன் சீரிஸ்னு நம்ம பார்க்கலாம். இப்போ சொல்யூஷன், அதாவது நமக்கு என்ன தெரியும்னா ஒரு பவர் சீரிஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா an இன்டூ எக்ஸ் பவர் n இப்படி ஒரு பவர் சீரிஸ் கொடுத்துட்டாங்கன்னா இதுக்கு ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா r ஈக்குவல் டு லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி மாடுலஸ் ஆஃப் an டிவைடட் பை an ப்ளஸ் 1. இப்போ நம்ம கிவன் சீரீஸில் எக்ஸ் ப்ளஸ் 0.2 ஹோல் பவர் n டிவைடட் பை n, நம்ம சீரீஸில் an ஈக்குவல் டு 1/n அண்ட் x இஸ் ஈக்குவல் டு x plus 0.2. இப்போது நம்ம ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் போடலாம். அதுக்கு முதல்ல ஃபஸ்ட்டு an கொடுத்துட்டாங்க. an plus 1 நம்ம போட்டுக்கணும். an plus 1 என்ன, என்னக்கு பதிலாக இதில் n plus 1 நம்ம அப்ளை பண்ணலாம். n plus 1 தென் an divided by an plus 1 which is equal to anங்கிறது 1/n, an plus 1னா 1/n plus 1 இதனுடைய ரெசிப்ரோக்கல் போட்டு நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். n plus 1 divided by 1. Then modulus of an divided by an plus 1 is equal to modulus of n plus 1 divided by n. Then limit n tends to infinity, modulus of an divided by an plus 1 is equal to limit n tends to infinity, modulus of n plus, இப்போ இது ரெண்டுத்துலேருந்து என்ன காமனாக வெளில எடுத்தோம்னா n into 1 plus 1/n divided by n அப்படின்னு வரும். நமக்கு இந்த n கேன்சல் பண்ணிவிட்டு நம்ம லிமிட் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா n டென்ஸ் டு இன்ஃபினிட்டினா 1/infinity 0 அப்படின்னு ஆகிடும். அப்போ 1 டிவைடட் பை 1 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். அப்போ 1. அப்போ இதுதான் நமக்கு r இஸ் ஈக்குவல் டு 1. ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் ஆஃப் த கிவன் சீரிஸ் இஸ் 1. நம்ம அது மட்டும் போடணும்னு இல்லை, சென்டர் ஆஃப் கன்வர்ஜென்ஸும் போடலாம். அதாவது கிவன் பவர் சீரிஸ் நமக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா சென்டர் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் அப்படிங்கிறது கேபிட்டல் x இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ நம்ம ப்ராப்ளத்தில் எக்ஸுங்கிறது x plus 0.2, தென் x plus 0.2 ஈக்குவல் டு 0. Therefore x is equal to minus 0.2. இதுதான் சென்டர் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் ஆஃப் த கிவன் சீரிஸ். நம்ம இது மட்டும் இல்லை, இன்டர்வல் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் ஆர் ரீஜியன் ஆஃப் கன்வர்ஜென்ஸும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பவர் சீரிஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதனுடைய ரீஜியன் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் நம்ம போடலாம். இப்போது சமேஷன் an x பவர் n ஒரு பவர் சீரிஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இதனுடைய ரீஜியன் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் வந்து மாடுலஸ் ஆஃப் x இஸ் லெஸ் தேன் r. இப்போது நம்மளுடைய ப்ராப்ளத்தில் கிவன் ப்ராப்ளத்தில் எக்ஸினுடைய வேல்யூ வந்து x plus 0.2. therefore x plus 0.2 is less than r. இப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 0.2 இஸ் லெஸ் தேன் ஆருங்கிறது நமக்கு 1. ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சோம். இப்போ எக்ஸ் மைனஸ் ஆஃப் மைனஸ் 0.2 இஸ் லெஸ் தேன் 1. இப்போ இதை நம்ம இந்த ஐடென்டிட்டி எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா மைனஸ் 0.2 ப்ளஸ் 1 இஸ் லெஸ் தேன் மைனஸ் 1 இஸ் லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் மைனஸ் 0.2 ப்ளஸ் 1. அதாவது நமக்கு ஏற்கனவே ஒரு ஐடென்டிட்டி தெரியும், மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எல் இஸ் லெஸ் தேன் எப்சிலான் அப்படின்னா நம்ம எப்படி எழுதுவோம், எல் மைனஸ் எப்சிலான் இஸ் லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் எல் ப்ளஸ் எப்சிலான். இதை நம்ம ரியல் அனாலிசிஸில் பேசிக் கான்செப்டில் பார்த்துருக்கோம். இப்போ இந்த ஐடென்டிட்டி படி நம்ம மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 0.2 இஸ் லெஸ் தேன் 1 இஸ் ஈக்குவல் டு திஸ் இன்டர்வல். இப்போ இந்த இன்டர்வல் நம்ம சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா மைனஸ் 1.2 இஸ் லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் 0.8 அப்படின்னு கிடைக்குது. இப்போது ஒரு ரியல் லைனில் minus 1.2 to 0.8. இப்போ in between valuesல the given series is convergent அப்படின்னு நம்ம இப்போ பார்த்துருவோம். ரீஜன் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ n பாயிண்ட் இருக்கு இல்லையா, மற்ற பாயிண்ட்ஸ்லாம் நாட் கன்வர்ஜென்ட். இப்போ n பாயிண்டில் என்னுடைய நேச்சர் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கிவன் சீரீஸினுடைய நேச்சர் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ கிவன் சீரீஸ் என்ன, சமேஷன் எக்ஸ் ப்ளஸ் 0.2 பவர் n டிவைடட் பை n. இப்போ எக்ஸுக்கு பதிலாக நம்ம மைனஸ் 1.2 அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோன்னா இந்த சீரீஸ் வந்து மைனஸ் 1.2 ப்ளஸ் 0.2 ஹோல் பவர் n டிவைடட் பை n அப்படின்னு வரும். இதனுடைய வேல்யூ என்ன, மைனஸ் 1 ஹோல் பவர் n டிவைடட் பை n. இப்போ இந்த சீரீஸை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம் அப்படின்னா மைனஸ் 1 ஃபஸ்ட்டு டேர்ம், அதாவது n க்கு பதிலாக 1 அப்படின்னு நம்ம அப்ளை பண்ணுறோம்னா மைனஸ் 1 ஹோல் பவர் 1 மைனஸ் 1.
அப்புறம் ப்ளஸ் 1/2 2ன்னு போட்டோம்னா இதனுடைய வேல்யூ -1 ஹோல் பவர் 2 அப்படிங்கிறது வந்து ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஆகிடும் டிவைடட் பை 2 -1/3 ப்ளஸ் 1/4 மைனஸ் அண்ட் ஸோ ஒன். இப்போ ஆல்டர்னேட்லி பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவாக இந்த சீரிஸ் நமக்கு கிடைக்குது. இப்போ ஒரு ஆல்டர்னேட்டிங் சீரிஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை வந்து கன்வர்ஜென்ட்டாக டைவர்ஜென்ட்டான்னு நம்ம செக் பண்ணலாம். அதுக்கு 2 கண்டிஷன்ஸ் உண்டு. முதல்ல அந்த சீரிஸ் ஆல்டர்னேட்டிவ்லி பாசிட்டிவாக அண்ட் நெகட்டிவாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இங்கே ஆல்டர்னேட்லி பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவாக தான் இருக்குது. அண்ட் நியூமரிக்கல் வேல்யூஸ் அதாவது 1, 1/2, 1/3 இந்த வேல்யூவை நம்ம கம்பேர் பண்ணணும். அதாவது an+1 இஸ் லெஸ் தென் an இருக்கணும். அதாவது செகண்ட் டேர்ம் ஃபஸ்ட் டேர்மோட சின்னதாக இருக்கணும், தேர்ட் டேர்ம் செகண்ட் டேர்மோட சின்னதாக இருக்கணும். இந்த மாதிரி சீரிஸ் இப்போ அந்த கண்டிஷனை நம்ம கிவன் சீரிஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணுதானா சாட்டிஸ்ஃபை பண்ணுது. இங்கே வந்து 1 வந்து 1/2 விட பெருசு. அப்போது 1/2 இஸ் லெஸ் தேன் 1 அண்ட் 1/3 இஸ் லெஸ் தென் 1/2 அப்படின்னு இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. இப்போ an+1 இஸ் லெஸ் தென் an இருக்குது. தென் அடுத்த கண்டிஷன் என்னென்னா நியூமரிக்கல் வேல்யூ இதனுடைய nth டேர்ம் இருக்கு இல்லையா, நியூமரிக்கல் வேல்யூ ஆஃப் nth டேர்ம், அதுக்கு நம்ம லிமிட் அப்ளை பண்ணுறோம். லிமிட் n tends to infinity an இதனுடைய வேல்யூ இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்னென்னு வரணும் 0 அப்படின்னு வரணும். இப்போ நம்ம கிவன் சீரீஸுக்கு nth டேர்ம் என்ன அப்படின்னா 1/n, அதாவது நம்ம எடுத்துக்கிட்ட சீரிஸ் இந்த சீரிஸுக்கு 1/n இதனுடைய வேல்யூ 0. இப்போ செகண்ட் கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகுது, இந்த கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகுது, இந்த nth டேர்மும் 0ன்னு இருக்குது. அப்போ அந்த ரெண்டு கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுனால இந்த சீரிஸ் ஒரு கன்வர்ஜென்ஸ் சீரிஸ். அப்போது பாயிண்ட் நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம் -1.2 எடுத்துக்கிட்டோம். இந்த பாயிண்டில் கிவன் சீரிஸ் வந்து ஒரு கன்வர்ஜென்ஸ் சீரிஸ் அப்படின்னு நமக்கு கிடைச்சிருச்சு. அடுத்த என் பாயிண்ட் நம்ம 0.8 எடுத்துப்போம். இப்போ 0.8ன்னு எடுத்தோம்னா இந்த சீரிஸினுடைய நேச்சர் என்ன அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ கிவன் சீரிஸ் நம்ம எடுத்துருக்கோம். இப்போ இங்கே எக்ஸுக்கு பதிலாக 0.8 அப்படின்னு நம்ம அப்ளை பண்ணுறோம். இப்போ 0.8 + 0.2 ஹோல் பவர் n டிவைடட் பை n இதனுடைய வேல்யூ எப்படி மாறும் சம்மேஷன் 1/n டிவைடட் பை n. இப்போ 1/n நமக்கு 1 தான், 1/n. இது வந்து ஒரு பி டெஸ்ட் நம்ம அப்ளை பண்ணுவோம் இல்லையா பவர் சீரிஸுக்கு, அந்த பி டெஸ்ட் படி இந்த சீரிஸ் வந்து ஒரு டைவர்ஜென்ட் சீரிஸ்னு நமக்கு தெரியும். அதாவது இங்கே உள்ள வேல்யூ n⁻p அதாவது சம்மேஷன் 1/n⁻p இருந்து p-னுடைய வேல்யூ ஈக்குவல் டு 1 அப்படின்னு நமக்கு வந்துச்சுன்னா அந்த சீரிஸ் வந்து டைவர்ஜென்ட் அப்படிங்கிறது பி டெஸ்ட்டில் நமக்கு தெரியும். இந்த கண்டிஷன் படி கிவன் சீரிஸ் வந்து டைவர்ஜென்ட். அப்போ இந்த n பாயிண்டில் 0.8ங்கிற இந்த பாயிண்டில் கிவன் சீரிஸ் வந்து டைவர்ஜென்ட். அப்போ ரீஜன் ஆஃப் கன்வர்ஜென்ட் ஆஃப் அ கிவன் சீரிஸ் வந்து -1.2 to 0.8 இங்கே ஓப்பன் இன்டர்வல். இப்போ ரீஜன் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் வந்து -1.2 to 0.8 இதுதான் ரீஜன் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் ஆஃப் த கிவன் சீரிஸ். அப்போ நம்ம இப்போ 3 பாயிண்ட்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதாவது என்னென்ன பாயிண்ட்ஸ் அப்படின்னா ரேடியஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு சென்டர் ஆஃப் கன்வர்ஜென்ஸ். சென்டர் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் வந்து நம்ம -0.2 ஆஃப் த கிவன் சீரிஸ் அண்ட் ரேடியஸ் வந்து நமக்கு என்னென்னு பார்த்துருக்கோம் 1 அப்படின்னு பார்த்துருக்கோம். தேர்டு ரீஜன் ஆர் இன்டர்வல் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துருக்கோம்னா -1.2 to 0.8 அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். அப்போது இது மாதிரி பவர் சீரிஸ் கொடுத்து இந்த 3 டேர்ம் நம்ம கேட்டாலும் நமக்கு ஆன்சர் பண்ண முடியும். இப்போ நம்ம ப்ராப்ளத்தில் என்ன கேட்டிருக்காங்க ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் ஆஃப் த கிவன் சீரிஸ், அதனுடைய வேல்யூ என்னன்னு நம்ம பார்த்தோம் 1. அப்போ இதுதான் ஆன்சர். நம்ம இப்போ செகண்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். என்ன அப்படின்னா காம்போசிட் நம்பர் n இஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதாவது என்னங்கிறது ஒரு காம்போசிட் நம்பர்னால் அது கீழே உள்ள 4 ப்ராப்பர்ட்டிஸில் எந்த கேரக்டர், அதாவது இந்த 4 கேரக்டரில் எந்த கேரக்டரை சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னு நம்மளை கேட்குறாங்க. அதாவது இந்த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் a prime number and n is greater than 1. என்னங்கிறது ஒரு ப்ரைம் நம்பராக இருக்கும் and n is greater than 1 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் வந்து நான் ப்ரைம் நம்பர் and n is less than 1. தேர்ட் ஒன் இஸ் நான் ப்ரைம் நம்பர் and n is greater than 1. அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் a prime number and n is less than 1. அப்படின்னு இந்த 4 கேரக்டரில் எந்த கேரக்டரை சாட்டிஸ்ஃபை பண்ணும் ஒரு காம்போசிட் நம்பர் அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு தெரியும் ஏற்கனவே காம்போசிட் நம்பர்னா என்ன, ப்ரைம் நம்பர்னா என்ன அப்படின்னு. இருந்தாலும் ஒரு ரீகால் பண்ணலாம். அதாவது ஆல் ஹோல் நம்பர்ஸ் greater than 1 கண்டிப்பாக என்னவாக இருக்கணும் greater than 1 இருக்கணும். ஆல் ஹோல் நம்பர்ஸ் greater than 1 ஆர் கிளாஸிஃபைட் as prime ஆர் காம்போசிட் நம்பர்ஸ். அதாவது greater than 1 இருக்கக்கூடிய எல்லா ஹோல் நம்பர்ஸையும் நம்ம இப்படி கிளாஸிஃபை பண்ணலாம், ப்ரைம் நம்பர்னும் காம்போசிட் நம்பர்னும். அதில் ப்ரைம் நம்பர்னா என்ன அப்படின்னா a prime number has only 2 factors 1 and itself. ப்ரைம் நம்பர்னால் என்னென்னா அதுக்கு 2 ஃபேக்டர்ஸ் தான் இருக்கும். அதாவது 1 ஒரு ஃபேக்டராக இருக்கும், அப்புறம் அந்த நம்பரே அதுக்கு ஃபேக்டராக இருக்கும். அதே போல் காம்போசிட் நம்பர்னால் என்ன அப்படின்னா a composite number has more than 2 factors. 2 ஃபேக்டர்ஸை விட அதிகமாக இருக்கிற அதாவது ஃபேக்டர்ஸ் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் வந்து தான் நம்ம காம்போசிட் நம்பருங்கிறோம். அப்போ ப்ரைம் நம்பர்னால் வேறு, காம்போசிட் நம்பர்லாம் வேறுங்கிறது நமக்கு தெரியும். ஓகே, இப்போ இந்த 2 டெஃபினிஷன்லேருந்து நம்ம காம்போசிட் நம்பர் n எடுத்துக்கிட்டோம்னா அதனுடைய கேரக்டர் என்னவாக இருக்கும்
அது கண்டிப்பாக ப்ரைம் நம்பர் கிடையாது. அப்போ இது ஆன்சர் கிடையாது. இது நான் ப்ரைம் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் n இஸ் என்னன்னு சொல்லியிருக்காங்க, less than 1. நம்ம என்ன எடுத்திருக்கோம், இங்கே greater than 1 அப்படின்னு எடுத்திருக்கோம். அப்போ this is not an answer. Third one is நான் ப்ரைம் நம்பர். அப்போ நான் ப்ரைம் நம்பர் தான் காம்போசிட் நம்பர் and n is greater than 1. இதுதான் நம்மளுடைய கொஸ்டினுக்கான ஆன்சர். அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் a prime number and n is less than 1. இங்கே less than 1 கொடுக்குறாங்க, which is a prime numberனு சொல்லியிருக்காங்க. அப்போ இதுவும் ஆன்சர் கிடையாது. இப்போ இதுலேருந்து நம்ம இன்னொரு கான்செப்டையும் பார்க்கலாம். அதாவது ப்ரைம் நம்பர்ஸில் 2 is only even prime number. ஏன்னா ப்ரைம் நம்பர்னால் அந்த நம்பருக்கு 2 ஃபேக்டர்ஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம இப்போ தான் பார்த்தோம் டெஃபினேஷனில். அதுபடி 2ங்கிறது மட்டும்தான் ஈவன் ப்ரைம் நம்பராக இருக்கும். அதாவது ஈவன் நம்பர்ஸ்லேயே 2 மட்டும் தான் ப்ரைம் நம்பராக இருக்கும். மற்ற ப்ரைம் நம்பர் நம்ம ஈவன் நம்பர்ஸ் 4, 6, 8 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இப்போ 4க்கு 3 ஃபேக்டர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். நமக்கு 2 ஃபேக்டர்ஸ் இருந்தால் தான் அது ப்ரைம் நம்பர். இப்போ 4க்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்கும், 1 இருக்கும், 2 இருக்கும், 4 இருக்கும். அப்போ 3 ஃபேக்டர்ஸ் நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். அதே மாதிரி 6க்கும், அதாவது எல்லா ஈவன் நம்பர்ஸுக்கும் 2 ஒரு ஃபேக்டராக இருக்கிறதுனால 2வை தவிர மற்ற எல்லா ஈவன் நம்பர்ஸும் ப்ரைம் நம்பர்ஸ் கிடையாது. இப்போ நம்ம தேர்ட் ப்ராப்ளம் என்ன பார்க்க போகிறோம்னா, a function f of x has no jump discontinuity at x is equal to a if, அதாவது f of xன்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்றாங்க. அந்த ஃபங்க்ஷன் வந்து has no jump discontinuity. நீங்கள் நல்லா கவனிக்கணும், நோ அப்படி, அதாவது ஜம்ப் டிஸ்கன்டினியூட்டி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த பாயிண்டில் x is equal to aங்கிற பாயிண்டில். அப்போ நமக்கு 4 கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. The first one is f of a plus is equal to f of a minus is equal to f of a. The second one is f of a plus is not equal to f of a minus. The third one is f of a plus is not equal to f of a. And fourth one is f of a plus is equal to f of a minus which is not equal to f of a அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இந்த 4 ஆன்சரில் எது நம்ம ப்ராப்ளத்துக்கான ஆன்சர் அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ நமக்கு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்னா என்னன்னு தெரியும். அதாவது எஃப்ன்ற ஃபங்க்ஷனுக்கு அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏங்கிற பாயிண்டில் எஃப் கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், 3 லிமிட்ஸ் கண்டுபிடிப்போம். லெஃப்ட் சைடு லிமிட் எஃப் ஆஃப் ஏ ப்ளஸ்ங்கிறது ரைட் சைடு லிமிட், எஃப் ஆஃப் ஏ மைனஸ் அப்படிங்கிறது லெஃப்ட் சைடு லிமிட், எஃப் ஆஃப் ஏங்கிறது அட் எ பாயிண்ட் ஏங்கிற பாயிண்டில் அதனுடைய வேல்யூ. இப்போ இந்த 3 வேல்யூஸும் ஈக்குவலாக இருந்தால் நம்ம கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ இந்த 3 வேல்யூஸில் எனி டூ நாட் ஈக்குவல் அப்படின்னு இருந்துச்சுன்னா விச் இஸ் ஜம்ப் டிஸ்கன்டினியூட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது எஃப் ஆஃப் ஏ ப்ளஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏ மைனஸாக இருந்தாலும் ஜம்ப் டிஸ்கன்டினியூட்டி, அண்ட் எஃப் ஆஃப் ஏ மைனஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏ அப்படின்னு இருந்தாலும் ஜம்ப் டிஸ்கன்டினியூட்டி, அண்ட் எஃப் ஆஃப் ஏ ப்ளஸ் நாட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏவாக இருந்தாலும் ஜம்ப் டிஸ்கன்டினியூட்டி. இந்த 3ல் ஏதாவது ஒரு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாலும் அந்த ஃபங்க்ஷனை நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஜம்ப் டிஸ்கன்டினியூட்டின்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே வந்து ஹேஸ் நோ ஜம்ப் டிஸ்கன்டினியூட்டினா இந்த 3 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது. அதாவது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் ஏ ப்ளஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏ மைனஸ். அப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஜம்ப் டிஸ்கன்டினியூட்டிஸ் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இங்கே ஹேஸ் நோ அப்படின்னு நம்ம கேட்டிருக்கிறதுனால இது ஆன்சர் கிடையாது. அதே போல் இங்கே எஃப் ஆஃப் ஏ மைனஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுவும் ஆன்சர் கிடையாது. இங்கே எஃப் ஆஃப் ஏ மைனஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுவும் ஆன்சர் கிடையாது. அப்போ கண்டினியூஸ் ஃபங்க்ஷனுக்கான டெஃபினேஷன் தான் இதனுடைய ஆன்சர். அதாவது எஃப் ஆஃப் ஏ ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏ மைனஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏ அப்படிங்கிறது தான் இந்த கிவன் கொஸ்டினுக்கான ஆன்சர். அதாவது இப்போ நம்ம 4th ப்ராப்ளம் பார்க்கலாம். அதாவது let x be a real number such that modulus of x is less than 1 which of the following is false. அதாவது கீழே 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டில் எது ஃபால்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா, எக்ஸுங்கிறது ரியல் நம்பர், மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தென் 1 அப்படின்னு 2 கண்டிஷன் கொடுத்துட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்டில் எது ஃபால்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. The first one is if x belongs to q then summation x power m is belongs to q, and second one is if summation x power m belongs to q then x belongs to q. Third one is if x not belongs to q then summation m into x power m minus 1 is not belongs to q. The fourth one is summation x power m divided by m converges in r அப்படின்னு 4 ஸ்டேட்மெண்ட்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம 1 by 1 செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் நம்ம எடுத்துக்கலாம். என்ன அப்படின்னா if x belongs to q then m greater than or equal to 0 x power m இதனுடைய வேல்யூ என்ன அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். இப்போ x belongs to q னா qங்கிறது இங்கே ரேஷனல் நம்பர். அப்போ x எப்படி நம்ம எடுத்துக்கலாம், p by q, q not equal to 0வாக இருக்கணும் இங்கே. தென் இப்போ x is equal to p by q அப்படின்னு நம்ம இந்த சீரீஸில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ இந்த சீரீஸ் வேல்யூ என்ன அப்படின்னா நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிப்போம். m greater than or equal to 0. இப்போ எக்ஸுக்கு வந்து எம்முக்கு வந்து 0ன்னு நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா x power 0 அப்படின்னு வரும். x power 0 1 ப்ளஸ் எம்முக்கு நம்ம 1ன்னு அப்ளை பண்ணோம்னா x, 2ன்னு அப்ளை பண்ணால் x ஸ்கொயர் ப்ளஸ் அண்ட் ஸோ 1 ப்ளஸ் x power n ப்ளஸ் அண்ட் ஸோ 1. இப்போ இந்த சீரீஸினுடைய சமேஷன் நமக்கு தெரியும், which is equal to 1 minus x whole power minus 1. இப்போ இங்கே எக்ஸுக்கு பதிலாக நம்ம p by q அப்படின்னு நம்மளே அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா 1 minus p by q whole power minus 1 which is equal to q minus p divided by q
ஹோல் பவர் -1 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். இப்போ இங்கே -1 இருக்கிறதுனால இதனுடைய ரெசிப்ரோக்கல் எடுத்துக்கலாம், which is equal to q divided by q minus p. இங்கே q நான் ஜீரோ எலமெண்ட்டு, அப்போ இதனுடைய வேல்யூ நான் ஜீரோவாக இருக்கும். therefore which is belongs to q. இப்போ நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம், இந்த சமேஷன் எடுத்துக்கிட்டோம், which belongs to q அப்படின்னு வந்திருக்கு. அதாவது எக்ஸ்னு ஒரு எலமெண்ட் க்யூவில் எடுத்துக்கிட்டோம், இந்த சமேஷனும் க்யூவில் இருக்குது. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட். அப்போ நமக்கு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் தான் நமக்கு ஆன்சராக வேணும். இங்கே வந்து இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட், அப்போ இது ஆன்சர் கிடையாது. இப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் நம்ம எடுத்துக்கலாம். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன? இஃப் சமேஷன் m greater than or equal to 0 x power m belongs to q, then x belongs to q அப்படின்னு நம்ம செக் பண்ணுறோம். இந்த கண்டிஷனை செக் பண்ணுவோம். இப்போது இதனுடைய சமேஷன் வேல்யூ வந்து belongs to q. அப்போ சமேஷன் வேல்யூ என்ன? சமேஷன் m greater than or equal to 0 x power m which is equal to 1 plus x square plus and so on plus x power n plus and so on. இதனுடைய வேல்யூ 1 minus x whole power minus 1 which is equal to 1 by 1 minus x. இது வந்து ஒரு ரேஷனல் நம்பர். இப்போ இதனுடைய வேல்யூ வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம், p by q அப்படின்னு நம்ம அப்ளை பண்ணுறோம். அப்படின்னா 1 by 1 minus x is equal to p by q இருந்ததுன்னா which is equal to 1 minus x equal to q by p இருக்கும். இதனுடைய ரெசிப்ரோக்கல் எடுத்திருக்கேன். இதுலேருந்து எக்ஸினுடைய வேல்யூ நம்ம போட்டோம் அப்படின்னா மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு q டிவைடட் பை p மைனஸ் 1 இருக்கும். இப்போ x இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் q பை p இருக்கும். இப்போ x இஸ் ஈக்குவல் டு p மைனஸ் q டிவைடட் பை p இருக்கும். இப்போ இதனுடைய வேல்யூ இங்கே p நாட் ஈக்குவல் டு 0. therefore p minus q divided by p not equal to 0, therefore which belongs to q. இப்போ நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம், இந்த சமேஷன் belongs to q ன்னு எடுத்துக்கிட்டோம். நமக்கு x belongs to q அப்படின்னு நமக்கு கிடைக்குது. அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் ட்ரூ தான். அப்போ நமக்கு ஃபால்ஸ் ஆன்சர் தான் கேட்டிருக்காங்க. அப்போ இதுவும் ஆன்சர் கிடையாது. தென் நம்ம இப்போ தேர்ட் ஆப்ஷன் எடுத்துப்போம். ஸ்டேட்மெண்ட் எடுத்து செக் பண்ணலாம். அதாவது தேர்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, இஃப் எக்ஸ் நாட் பிலாங்ஸ் டு q அப்படின்னா தென் summation m greater than or equal to 0 m into x power m minus 1 is not belongs to q அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது x ஒரு ரேஷனல் நம்பராக இருக்கக்கூடாது. அப்போ நம்ம செலக்ட் பண்ணுற நம்பர் ரேஷனல் நம்பராக இருக்காது. இப்போது எல்லா இன்டீஜர்ஸும் உங்களுக்கு வந்து ரேஷனல் நம்பர் தான். அப்போ நம்ம இன்டீஜர் வேல்யூவாகவும் எக்ஸை சூஸ் பண்ணக்கூடாது. அப்போது ரியல் நம்பர் சிஸ்டத்தில் 0 பாசிட்டிவ் இன்டீஜர் நெகட்டிவ் இன்டீஜர் ரேஷனல் நம்பர்ஸ் எதுவுமே சூஸ் பண்ணாமல் நம்ம இர்ரேஷனல் நம்பராக எக்ஸை சூஸ் பண்ணலாம். இப்போ x is equal to ஒரு இரேஷனல் நம்பர் எடுத்துக்கலாம். √2ன்னு எடுத்துக்காமல் நம்ம √2 எடுத்துக்கிட்டால் நம்ம கன்க்ளூஷன் கிடைக்காது. அதனால் 1 + √2 அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணுவோம். இது ஒரு இரேஷனல் நம்பர். இப்போ இந்த நம்பர் வந்து நாட் பிலாங்ஸ் டு q. இப்போ இந்த எக்ஸ் வேல்யூவுக்கு இந்த சமேஷன் வேல்யூ என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதாவது சமேஷன் m greater than or equal to 0 m into x power m minus 1. இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம் அப்படின்னா எம்முக்கு வந்து நம்ம 1ன்னு ஃபஸ்ட்டு கொடுத்தோம் அப்படின்னா 1 - 1 இங்கே பவர் 0 ஆகிடும், இங்கே 1ன்னு வரும். எக்ஸ் பவர் 0 1, ஃபஸ்ட் டேர்ம் 1, செகண்ட் டேர்ம் வந்து 2x, அதாவது 2ன்னு கொடுத்தோம் அப்படின்னா இங்கே வந்து 2, இங்கே 2 - 1 1, therefore 2x அப்படின்னு ஆன்சர் வரும். அடுத்த டேர்ம் வந்து 3x² + 4x³ + and so on. இந்த மாதிரி சீரீஸ் இருக்கும். இதனுடைய சமேஷன் என்ன அப்படின்னா 1 - x whole power -2 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ இந்த இடத்துல இந்த எக்ஸ் வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 1 - 1 + √2 whole power -2. இப்போது 1 - 1 -√2 whole power -2. இப்போ இந்த 1 - 1 0ன்னு ஆகிடும். அப்போ -√2 whole square நமக்கு ஆன்சர் கிடைக்கும். -√2 whole square வந்து நமக்கு என்னென்னு வரும் ஆன்சர் 2 அப்படின்னு, சரி -2 இந்த இடத்துல. அப்போ நமக்கு 1 by -√2 whole square அப்படின்னு வரும், which is equal to 1/2 அப்படின்னு கிடைக்கும். இது ஒரு ரேஷனல் நம்பர் which belongs to q. ஆனால் நம்ம ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் வந்து ஒரு நான் ரேஷனல் நம்பராக இருந்துச்சுன்னு சொன்னால் தென் சமேஷனும் நான் ரேஷனல் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே நமக்கு ஒரு ரேஷனல் நம்பர் ஆன்சராக கிடச்சிருக்கு நம்ம சூஸ் பண்ணுற எக்ஸ் வேல்யூவுக்கு. அப்போது இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ். அப்போ ஃபால்ஸான ஸ்டேட்மெண்ட் தான் நமக்கு கேட்டிருக்காங்க. அப்போ விச் இஸ் அ ஆன்சர் ஃபார் அவர் ஸ்டேட்மெண்ட். இந்த ஃபோர்த்தையும் நம்ம செக் பண்ணிடலாம். இந்த ஃபோர்த்து சீரீஸ் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா சமேஷன் m greater than or equal to 1 x power m divided by m.
இப்போ இந்த சீரீஸ் என்ன அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட் டேர்ம் வந்து எக்ஸு ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 2 ப்ளஸ் எக்ஸ் கியூப் டிவைடட் பை 3 ப்ளஸ் அண்ட் ஸோ ஒன். இந்த சீரீஸ் என்னென்னா லாகதமிக் சீரீஸ்னு நமக்கு தெரியும். அதாவது மைனஸ் லாக் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ். இப்போ இந்த சீரீஸ் கன்வர்ஜஸாக இருக்கும் எப்போனா மாடலஸ் ஆஃப் எக்ஸினுடைய வேல்யூ லெஸ் தென் 1 இருக்கும்பொழுது. அப்போ இங்கே மாடலஸ் ஆஃப் எக்ஸினுடைய வேல்யூ லெஸ் தென் 1 ஸ்டேட்மெண்ட்லேயே கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த சீரீஸ் வந்து கன்வர்ஜஸ் இன் ஆர். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டு, நமக்கு ஃபால்ஸ் கிடையாது. அப்போ இதுவும் ஆன்சர் கிடையாது. அப்போ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் தான் நம்மளுடைய தேர்ட் கண்டிஷன் தான் நம்மளுடைய ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஆன்சர். ஒரு ஃபிஃப்த் ப்ராப்ளம். The real part of exponential of I theta is என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்து இந்த ஐடென்டிட்டியோட ரியல் பார்ட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. The first one is e power cos theta. The second one is e power cos theta into sin of sin theta. The third one is e power cos theta into cos of cos theta. And fourth one is e power cos theta into cos of sin theta. இப்போ இந்த 4 ஆப்ஷனில் எது வந்து இந்த எக்ஸ்பிரஷனோட ரியல் பார்ட் அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர் சிஸ்டத்தில் எல்லா நம்பர்ஸையும் நம்ம எந்த ஃபார்மில் எழுதலாம்? a + ib அப்படின்னு எழுதலாம். இதில் ஏங்கிறது ரியல் பார்ட்டு, பிங்கிறது இமேஜினரி பார்ட்டு நமக்கு தெரியும். இப்போ இந்த ஃபார்மில் கிவன் ஐடென்டிட்டியை நம்மளால் எழுத முடியுமா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு எக்ஸ்போனென்ஷியல் ஆஃப் I theta அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எப்படி எழுதலாம்னா e பவர் I theta இப்படின்னு நம்ம சேஞ்ச் பண்ணி நோட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு தெரியும் காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸில் e பவர் I thetaவை எப்படி எழுதலாம்? cos theta ப்ளஸ் I sin theta அப்படின்னு நம்ம நோட் பண்ணலாம். இப்போ இந்த e பவர் I thetaவுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா e பவர் cos theta ப்ளஸ் I sin theta இப்படி நம்ம நோட் பண்ணலாம். இப்போ இதை எதுக்கு ஈக்குவலண்ட் அப்படின்னா e பவர் cos theta இன்ட்டு e பவர் I sin theta அப்படின்னு நம்ம எழுதலாம். இப்போது இங்கே e பவர் cos thetaவில் நம்ம I இல்லை, அதனால் இது அப்படியே கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். அப்போ e பவர் cos theta அப்படின்னு எழுதிடலாம். இப்போ இங்கே நமக்கு e பவர் I theta ஃபார்மேட்டில் இருக்குது. இப்போ தீட்டாவுக்கு பதிலாக இங்கே sin thetaன்னு இருக்குது. அப்போ நமக்கு இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா cos of sin theta, தீட்டா இருக்கிற இடத்துல sin theta, cos theta ப்ளஸ் I sin of sin theta அப்படின்னு நம்ம நோட் பண்ணிடலாம். இப்போது இந்த டேர்ம் உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள். இப்போ e பவர் cos theta இன்ட்டு cos of sin theta plus I into e power cos theta into sin of sin theta இப்படின்னு நம்ம நோட் பண்ணலாம். இப்போ இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னா a ப்ளஸ் IB அப்படிங்கிற ஃபார்மேட்டில். இதில் ஏங்கிறது ரியல் பார்ட், பிங்கிறது இமேஜினரி பார்ட். நமக்கு ப்ராப்ளத்தில் ரியல் பார்ட் தான் கேட்டிருக்காங்க. ரியல் பார்ட் ஆஃப் எக்ஸ்போனென்ஷியல் ஆஃப் I theta இதனுடைய வேல்யூ ரியல் பார்ட் என்ன அப்படின்னா e பவர் cos theta into cos of sin theta. இமேஜினரி பார்ட் என்ன அப்படின்னா e பவர் I theta is equal to e பவர் cos theta into sin of sin theta. இப்போ நமக்கு ரியல் பார்ட் மட்டும்தான் தேவை. இப்போ இதுதான் ஆன்சரு. இப்போ ஸ்டேட்மெண்ட்டில் இப்போ ஆன்சர் வந்து 4 ஆப்ஷனில் டி தான் நம்மளுடைய ஸ்டேட்மெண்ட்டுக்கான ஆன்சர்.